வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 17. வீட்டு வாசலில் கார் சென்று நிற்கவும் விரைவாக சுற்றுச்சுவர் கதவை திறந்து வெளியே வந்து நின்ற அன்னையை கண்டு ரிஷிகேஷுக்கு சிரிப்பு வந்தது. நீ இறங்கு, நான் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு வரேன் என்று மனைவியிடம் கூறினான். ஆராதனா கீழே இறங்கவும் ஆவலாக அவளை நெருங்கினார் ஜானகி. பையனை எல்லாம் சௌகரியமா இருந்துச்சா? அத்த, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, சரி உள்ளவா, இருங்க லக்கேஜ் எடுக்கணும் என்று வாகனத்தின் பின்புறம் செல்ல ரிஷி இருவரின் பெட்டிகளையும் இறக்கி வைத்தான். ஏண்டா, 4 நாள் நல்லா ஊரு சுத்திட்டு வெறும் உங்க பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? மாமியாரின் கேலியில் மருமகள் சங்கட்டமாக கணவனின் முகம் பார்க்க அவன் அலட்டிக் கொள்ளவில்லை. நாங்க என்ன டூரா போனோம்? எந்த வேலைக்கு போனோமோ அத சிறப்பா முடிச்சிட்டு வந்துட்டோம். ஐயோ, என் ஆரா உள்ளுக்குள் அலற ஜானகி மகனின் காதை பிடித்து முறுக்கினார். பெத்தவ கிட்ட பேச்ச பாரு என்று அதட்டவும் தவறவில்லை. அப்புறம் நீ எதுக்கு அப்படி கேக்குற? அதோட இங்க வாங்குற அளவுக்கு பெருசா ஒன்னும் இல்ல. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் மட்டும் ஒரு 4 பாக்ஸ் வாங்கின என்று தோள்களை குலுக்கினான். என்றவர் நொடித்து கொள்ள, ஓகே, ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்த பின்னாடி மதியத்துக்கு மேல வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாம் போய் வாங்கணும் என்று கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தான். மகனை கவலையுடன் பார்த்து, டிஃபனு என சிறு குரலில் இழுத்தார் ஜானகி. ட்ரெயின் விட்டு இறங்கி சாப்பிட்டுதான் கார் ஏறணும். சோ யூ டோன்ட் வரி என்றவர் கண்ணன் கிள்ளினான். அவரின் முகம் தெளியவில்லை. மிதமிஞ்சிய வருத்தமே அங்கு குடியிருந்தது. ஆரா, இந்த ரூம் சாவி, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆக்கு, நான் வரேன். தன் மகன் சொல்வதை இயல்பாக ஏற்றுக்கொண்டு மருமகள் மேலேறி செல்லவும் ஜானகிக்கு நிறைவாக இருந்தது. ரொம்ப அருமையான பொண்ணுதான் இல்ல? நீ சொன்ன நிமிஷத்துக்கு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஏனும் ஒரு கேள்வி கேட்காம நகர்ந்து போறாளே என்று சிலாகித்தார். இவளை கட்டிக்க உன் பையன் ஏன் அவ்வளோ அடம் பண்ணான்னு இப்ப தெரியுதா? மைந்தனின் அதட்டலில் ஆனந்தமாக சிரித்தவர் பின் மெல்ல சோர்ந்து வாடி நின்றார். ஜானு, இதுக்கெல்லாம் நான் உன்னை தனியா கன்வின்ஸ் பண்ணுமா என்ன? உனக்காக மட்டும்தான் அந்த வீட்டுல இன்னும் இருக்கேன் என்றான் பொறுமையாக. அது புரியுது. வெளியூர் போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்த பிள்ளைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட முடியலையே. விழிகளில் தேங்கிய நீரோடு நாசி விரிய தழுத்தழுத்தவரை தோளோடு அணைத்து, முடிஞ்சவரை இன்னைக்கு ரூம பக்காவா செட் பண்ணிற. உன் ஆசைக்கு மேல வந்து எங்களுக்கு நாளைக்கு விருந்து சாப்பாடே சமைச்சு போடு. நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நல்ல திவ்யமா உட்காந்து மொக்குவேன் என்று சிரித்தான். போடா என்று அழுத்தவர், நானும் ஒரு லிஸ்ட் ரெடி செஞ்சு வைக்கிறேன், எல்லாம் சரியா பார்த்து வாங்கிட்டு வந்துடு. அவங்க வீட்டுல நல்ல வசதியா இருந்த பிள்ளை, எதையும் குறையா நினைக்காதுதான். இருந்தாலும் நம்மளும் கொஞ்சமாச்சும் சௌகரியமா வச்சுக்கணும் என்றார். டன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கண்டதே போட்டு குழம்பி கவலையில கிடக்காம நிம்மதியா இரு. உன் மகன் இந்த கல்யாணத்தினால ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கான். அவன் கண்ணம் வருடி, எனக்கு இது போதுண்டா, வேற என்ன வேணும்? சரி, போய் ரெஸ்ட் எடு என்று ரிஷியை அனுப்பிவிட்டு வீட்டினுள் சென்றார். கலையரசன் முன்னால் கிடந்த கூடத்து நாற்காலி ஒன்றில்தான் அமர்ந்திருந்தார். மகன் வந்ததிலிருந்து அவர்கள் பேசியது வரை அனைத்தையும் கேட்டிருந்தவர் உள்ளே வந்த மனைவியை ஒரு பார்வை பார்த்தார். அவர் இவரை கண்டு கொள்ளவில்லை. தன் போக்கில் சென்று அறைக்குள் நுழைந்து கொண்டார். ரிஷி மேலேறி வர ஆராதனா உடை மாற்றி கட்டிலில் படுத்திருந்தாள். ஓய், அதுக்குள்ள படுத்துட்டியா? அருகில் சரிந்து தன் கன்னத்தை நிமிண்டுபவனிடம் திரும்பி ஒட்டி கொண்டவள், ஸ்லீப்பர்ல தான் வந்தோனாலும் டிராவலிங் அலுப்பா இருக்கு, நல்லா தூங்கி எழுந்தாதான் கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும் என்று மூடிய இமைகளுடன் மெதுவாக முனகினாள். என்னது, இப்பவே தூங்க போறியா? இதென்ன அநியாயமா இருக்கு? நமக்கான இன்றைய கடமைகளை நம்ம சரிவர செய்யவே இல்லையே. அதெல்லாம் முடியாம நீ தூங்க கூடாதே. அவனுடைய உல்லாச சீண்டலில் ரிஷி என சினுங்கி நகர்ந்து அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கட்டி கொண்டவள், தூங்கலாம் என்றாள் கொஞ்சலாக. கொஞ்சியவளின் முகம் நிமித்தி உதட்டில் ஆழ்ந்த முத்தமிட்டவன், இப்படியெல்லாம் செஞ்சா இன்னுதான் டெம்ட் ஆகுது என்று அடுத்து செவிமடலை மெல்ல கடித்தான். தேகம் சிலிர்த்து குறுகியவள், நோ, ரொம்ப தூக்க வருது என்று மறுத்தாள். ஓகே, உன் தூக்கம் கெடாம ஒரு குவிக் ஷா என மேலே ஏதோ சொல்ல வந்தவனின் வாயை பாய்ந்து விரல்களால் மூடியவள் உறக்கத்திற்கு சிவந்திருந்த விழிகளால் உறுத்து விழித்தாள். அவள் கையை விலக்கி, இப்ப எதுக்கு என் வாயை மூடுற? நான்லாம் ஒழுங்காதான் பேச வந்தேன். நீதான் உன் கற்பனைக்கு எதையோ மோசமா நினைச்சு இவ்ளோ ரியாக்ட் பண்ற என்று இதழ்களை சுழித்தான். உங்க ஒழுங்க 3 இருந்த 4 நாள்லயே ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா அந்த சமாளிப்பு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். தன்னை வேகமாக அதட்டுபவளின் கண்ணம் கிள்ளி, அடே கள்ளி, மாமாவை இவ்வளவு சீக்கிரமாவா நீ புரிஞ்சுக்கிறது? இனி எப்படி உன்னை நான் சமாளிக்க என்று ஏகத்திற்கும் சோகமானான் ரிஷி. ரொம்ப தான் வருத்தம் உங்களுக்கு. எவ்வளவு அட்ராசிட்டிஸ் பண்றீங்க. உங்களை சமாளிக்கிறது நினைச்சு நான் தான் இங்க கவலைப்படணும் என்று முறைத்தாள் ஆரா. அதுவும் சரிதான் என குறும்பாக கண் சிமிட்டியவன் அடுத்து, தூக்கம் நல்லா கலைஞ்சிருச்சு போல இருக்கு என்று ராகம் இழுத்தபடி புதிய உற்சாகத்துடன் அவளிடம் வம்பில் இறங்கினான். நாளைக்கா கோவிலுக்கு போறீங்க
தனக்கு மதிய உணவு பரிமாறும் மனைவியிடம் மெல்லமாக கேட்டார் கலையரசன். ஆமா, ஊர்ல இருந்து 2 பிள்ளைங்களும் இன்னைக்கு நைட்டு வர்றாங்க. ஜானகி பட்டும் படாமல் பதில் தர கணவரின் முகத்தில் பழுத்த சிந்தனை. இப்ப எந்த குட்டையை குழப்பறதுக்கு இந்த மனுஷன் இவ்வளவு யோசிக்கிறாப்ல என திகிலடைந்த அப்பெண்மணி அவசரமாக தனது குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வைத்தார். ஐயா கருப்பா, இந்த மனுஷனோட தலையீடும் குளறுபடியும் இல்லாம பிள்ளைங்களோட சந்தோஷமா வந்து உனக்கு நிறைவா பொங்க வைக்க நீதான் அருள் புரியணும். உணவை முடித்து சிறிது நேரம் உறங்கும் வழக்கம் கொண்ட கலை அன்று படுக்கைக்கு போகாமல் கூடத்தினில் இருக்கையிலேயே விழித்தபடி முடங்கி கிடந்தார். அவரின் வழக்கத்திற்கு மாறான நடவடிக்கை ஜானகிக்குள் பதற்றத்தை அதிகரிக்க தீராத மன உளைச்சலுக்கு ஆளானார். இப்ப நான் என்ன செய்வேன் என குட்டி போட்ட பூனையாக அதற்கும் இதற்கும் நடப்பதும் நடுநடுவே பூஜை அறையை தீவிரமாக பார்ப்பதுமாக இருந்தார் அவர். என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி அலமோதிக்கிட்டு இருக்க? சட்டென்று நின்றவர் கணவரின் முகத்தை உற்று நோக்கினார். என்ன என்று புருவம் சுருக்கினார் மனிதர். நீங்க ஏன் உள்ள போய் படுக்கல இது என்ன இப்படி ஒரு கேள்வி என பார்த்தவர். அதுக்கு என்ன என்றார் புரியாமல். என அழுத்தபடி அவர் எதிரே சென்று அமர்ந்த ஜானகி, இதுக்கு மேலேயாச்சும் என் பையன் மனசை உடைச்சு போடாம அவன் நிம்மதியா வாழ விடுங்கள. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, வேற எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க என்று கண்ணீரை உகுத்தார். கட்டிய மனைவி கையெடுத்து கும்பிட்டதில் அரண்டு போன கலையரசன், ஏய் என்ன நீ என்றார் கலவரத்துடன். ஒவ்வொரு முறையும் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம அவனை எல்லார் முன்னாடியும் ரொம்பவே அவமானப்படுத்துறீங்க. ஆனா அவன் உங்களுக்கான மரியாதைய எங்கேயும் விட்டு கொடுத்ததில்ல. நமக்குள்ளதான் எடக்கு முடக்கா பேசுவானே தவிர வெளி ஆளுங்க கிட்ட உங்களை ஒரு நாளும் குறையா சொன்னது கிடையாது. அந்த நல்ல குணத்துக்காச்சும் உங்க வெறுப்ப குறைச்சுக்கிட்டு அவனை விட்டு ஒதுங்கிருங்கள என மன்றாடினார் ஜானகி. கலையின் முகம் கருத்து விட்டது. பெற்ற மகனிடம் இருந்து ஒதுங்கினில் என தன்னில் சரிபாதி கெஞ்சுவது அவருக்குள் ஒருவித ஒவ்வாமையை தோற்றுவித்தது. என்ன ஒதுங்கி இருக்கிறீங்களா? பிரச்சனை எதுவும் செய்ய மாட்டீங்களே? தவிப்புடன் கேட்பவரை சிறு கோபத்துடன் பார்த்தவர். என்ன சொல்ல வர ஜானகி? நான் மொத்தமா ஓரமா ஒதுங்கி இருந்துக்கணுமா? இனி இந்த குடும்பத்துல நடக்கிற எது ஒண்ணுக்கும் முன்ன வந்து நிக்க கூடாதா? ஆமா, உனக்கு ஏன் இப்ப இப்படி ஒரு பயம் வந்தது என்று வேகமாக கேட்டார். அவரின் கேள்வியில் அலங்க மலங்க விழித்தவர். நீங்க தானே கோவிலுக்கு போறீங்களான்னு கேட்டுட்டு ஏதோ யோசனையில இருந்தீங்க. எப்பவும் போல உள்ள போய் படுக்கலையே. கல்யாணம் முடிஞ்சு முதல்ல வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட அப்படி கத்தி மாறி வார்த்தையை வீசினவரு. நாளைக்கு அவ கோவிலுக்கு உள்ளயும் போக கூடாதுன்னு எதுவும் சொல்லிட்டா நாங்க என்ன செய்யறது? உங்க பையனுக்கு வேற உங்களுக்கு மேல ரோஷம் வரும். அடுத்து அவன் என்ன செய்வான்னு என்னால பதறிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் ஒதுங்கிக்கோங்கன்னு சொல்றேன் என்று படப்படுத்தார். மனைவியை கடுப்பாக பார்த்து வைத்த கலையோ, நாளைக்கு உங்க கூட நானும் கோவிலுக்கு வரவான்னு பட்டுன்னு உரிமையா கேட்க முடியாமத்தான் அப்படி மென்னு முழுங்கிட்டு உக்காந்துருந்த என்றார் எரிச்சலாக. ஜானகியின் நிலையோ படு மோசம். இப்ப இவரை நான் என்ன கணக்குல சேர்த்துறது என்று மலைத்து போனார். இறுக்கமாக தெரிந்தவரை சில நிமிடங்கள் யோசனையாய் நோக்கிவிட்டு, உங்களை நான் நம்பலாமா என்று சந்தேகமாக கேட்டார். அவ்வளவுதான். இதுக்குதாண்டி என்னைக்கும் சிங்கம் சிங்கமாதான் இருக்கணும்னு சொல்றது. கொஞ்சம் குழம்பி உங்களோட ஒட்டி உறவாட வந்தா ஏறி மிதிச்சிட்டு போக தயங்கவே மாட்டீங்க. எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கும் போதே என்ன ஒதுங்கி போக சொல்லுவீங்களோ? உன் பையன் பெரிய ரோஷக்காரன்னா நான் அவனுக்கும் அப்ப ஞாபகம் வச்சுக்கோ. என்னவோ நான் வேணும்னு அவனை அவமானப்படுத்துற மாதிரி சொல்ற. அவன் எந்த ஒரு தப்பும் செய்யவே இல்லையா? சொந்தத்துக்குள்ள எவ்வளவு மதிப்பும் மரியாதையுமா வாழ்ந்தவனானு பொண்ணு கொடுத்த வீட்டுல தலை குனிற மாதிரி செஞ்சுட்டானே. அவன் படிப்புக்கு அந்த பிள்ளைய நினைச்சு பாக்கலாமா என ஆவேசம் கொண்டார். அதுதானே, இந்த மனுஷனாவது திருந்துறதாவது. இவரோட பிறவி குணத்தை என்னைக்கும் மாத்த முடியாது. ஜானகி தனக்குள் தீவிரமாக ஆலோசித்திருக்க, எங்க கவனத்தை வச்சிருக்க? நான் உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன் என்றார் கலை விரைப்பாக. ஷப்பா, முடியல. இவரை நான் என்னெனப்ப சமாளிக்கிறது என்று கைகளை பிசைந்தார். நீ ஒருத்தி போதும் அவனை அதிகமா ஏத்தி விட. பையனுக்கு நல்ல புத்தி சொல்லி வாழ்க்கையில உருப்பட வைப்பாளா? அதை விட்டுட்டு அவன் செய்யற மொள்ள மாறித்தனத்துக்கெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நல்லா பக்கவாத்திய வாசிக்கிறான் என்று பொறுமினார். ஐயோ, நான் பயந்த மாதிரியேதான் சீன் போயிட்டு இருக்கு. இனி என்ன வரப்போகுதோ என பதபதைப்புடன் கணவரை பார்த்திருந்தார் அவர். சரி, என்னவோ செஞ்சு தொலையட்டும். அவன் தலையில அவனே மண்ணை வாரி போட்டுக்கிறான். கூட்டிட்டு வந்தவளோட நல்ல விதமா கௌரவமா பொழைச்சா சரி. அவரை பட்டென்று இடைமறித்து, எனது கூட்டிட்டு வந்தவளா? முறையா எல்லாரோட ஆசிர்வாதத்தோடையும் தாலி கட்டி கல்யாணம் முடிச்சிருக்கான். மரியாதையா பேசுங்க என்று வேகமாக அதட்டினார் ஜானகி. அட, இவ ஒருத்தி ஊரே அவளை தப்பா பேசுது. இப்ப நான் சொல்றதுதான் உனக்கு குறைய தெரியுதா? ஊரு என்ன வேணா சொல்லட்டும். அவ உங்க பையனோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட சின்ன மருமக. இந்த மரியாதையில என்னைக்கு குறை வரக்கூடாது சொல்லிவிட்டேன் என்றார் கராராக. என்ன மகன் தலை எடுக்கவும் என்னையா அதற்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? பின்ன இந்த குடும்பத்துக்கு தலைவன் நீங்கன்னா தலைவி நான் தான். உங்களுக்கு இருக்கிற அதே அதிகாரமும் அங்கீகாரமும் எனக்கும் இருக்கு. அதோட குடும்பத்தை உடைய விடக்கூடாத மிகப்பெரிய பொறுப்பும் வீட்டு பொம்பளையத்தான் சேரும்
இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு தெம்பில்ல. நான் போய் செத்து படுத்துக்கிறேன் என வெடுக்கென்று எழுந்து நகர்ந்தார் ஜானகி. ஏய் நில்லு, இந்த குடும்பத்துக்கு தலைவன் நான் தானே வாய்க்குள்ளேயே பேச தெரியுதுல்ல. அப்ப குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது எல்லாரும் சேர்ந்து குடும்பமா தான் போகணும்னு உன் பையன்கிட்ட சொல்ல முடியாதா? இதுக்குத்தான் இத்தனை அலப்பறையா என சலிப்பாய் அவரை பார்த்தவர், உங்களை யாரும் வர வேணா நீங்க ஒதுக்கி வைக்கல. என் பையன் பெரிய வேணாதான் எல்லாருக்கும் சேர்த்து பேசியிருக்கேன். வர விருப்பப்பட்டா தாராளமா வரலாம் என்றார் அலட்சியமாக. ஓஹோ, அவன் மதிச்சு என்ன கூப்பிட மாட்டானா? கணவரை ஏக கடுப்புடன் பார்த்த மனைவி, நியாயப்படி பார்த்தா இந்த ஏற்பாட்டை நீங்க தான் செஞ்சிருக்கணும். என் பையன் அதெல்லாம் விட்டு கொடுத்து அவனுக்கு அவனே எல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடக்குறான். இதுல அவருக்கு வெத்தலை பாக்கு வச்சு வேற தனியா அழைக்கணுமா என பாய்ந்து கொண்டு வரவும் கலை கப்பென்று வாயை எருக மூடிக்கொண்டார். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.